இந்த வீடியோவில் நாம் வெனிலா டீ கேக் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி அதில் போட்டுக்குங்க. அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். உண்டை உடச்சல் இல்லாமல் கலந்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்குங்க. அதை நல்லா ஜெலிச்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஜெலிச்சுக்குங்க. இது மாதிரி நல்லா ஜெலிச்சிட்ட பிறகு நல்லா கலந்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். அரை கப்பு பால் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு பால் ஊற்றி கலந்துக்குங்க. இப்போது ஒரு பிரெட் மோல்டு எடுத்துருக்கேன். அதில் நான் பட்டர் பேப்பர் உள்ளே வச்சு எண்ணெய் தடவிக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. நல்லா தட்டி விடுங்க. கேப் ஏதாவது இருந்தால் எல்லாம் ஃபில் ஆகிடும். அவனை 170 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கேக்கை 170 டிகிரி செல்சியஸ்க்கு 25 to 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. பேக் ஆகிடுச்சு நல்லா. இதை எடுத்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சாஃப்டான வெனிலா டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.